ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 63 நாயன்மார்களை பூஜைகளால் ஆண்டவனை வழிபட்டு தாய் சமயத்திற்கு வலுவூட்டியவர்கள். இதுல யார் யார் வரானாக்கா, கண்ணப்பர், புகழ்துணை நாயனார், உருத்திர பசுபதி நாயனார், பூசலார் நாயனார், வாயிலார் நாயனார், இவாயெல்லாம் வரா. இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது கண்ணப்ப நாயனார் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இவர் தொண்டை நாட்டில் உடுப்பூர்ல வேடூர் மரபில் வாழ்ந்தவர். இவர் வேடுவர் தலைவன் நாகனுக்கும் தத்தைக்கும் பிறந்தவர். இவருடைய பெயர் திண்ணன். குழு வழக்கப்படி வேடுவர் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால வேட்டைக்கு போகணும். அந்த மாதிரி இவர் வேட்டைக்கு போறப்ப இவருடன் காடன் அப்படிங்கிற ஒரு இளைஞனும் நாணன் என்கின்ற அனுபவஸ்தரும் இவர் கூட வராரு. இவன் வேட்டையாடின்னு இருக்கிறச்சு ஒரு பன்றி வலையை அறுத்து கொண்டு ஓடிடுற. அந்த பன்னியை துரத்திட்டு ஓடுறப்போ களைப்படைந்து திண்ணன் நீர் பருகிறதுக்கு தேற்கு மரக்கட்டையை கடந்து சென்ற போது காலத்தி மலையை பார்க்கிறான். அந்த காலத்தி மலையில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பேர் குடும்பித்தேவர். அதை தரிசிக்கிறதுக்கு அந்த திண்ணன் போறான். அங்க போன உடனே அவனுக்கு அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே இல்லை. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அங்கேயே அவன் தங்கி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த சுவாமிக்கு காட்டு மன்னர்களை எல்லாம் பறிச்சு தன்னோட குடுமையில வச்சுக்கிறான். வாயில நீரை முகந்து கொண்டு வரான். தான் சுவைத்து பார்த்த அந்த பன்றி மாமிசத்தை இலையில் எடுத்துக்கொண்டு இந்த சுவாமிக்கு பூஜை பண்ற வரான். அங்க பாக்குறப்போ அந்த கோவிலுடைய பூசாரி, அதாவது சிவகோசரியார் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர், அவர் பூஜை பண்ண இடமெல்லாம் பூவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இவனுடைய செருப்பு காலையிலேயே அதெல்லாம் ஒதுக்கிட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இவன் கொண்டு வந்திருக்கிற அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த நீரை ஊற்றி தலையில வச்சுட்டு இருக்கிற அந்த காட்டு பூவலையெல்லாம் போட்டு தான் கொண்டு வந்து அந்த பன்றி மாமிசத்தெல்லாம் நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்றான். இவ்வாறு என்னன்னாக்கா ஒரு 5 நாள் இதே மாதிரி போகுது. இந்த சிவகோசரியார் அன்றாடம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பன்றி மாமிசத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ சிவன் அவர் கனவுல தோன்றி, நாளைக்கு நீ இந்த திண்ணனுடைய பக்தியை பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவகோசாரியார் மறைந்து நின்று இந்த திண்ணன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ அந்த திண்ணன் ஓடி சிவலிங்கத்தின் மேலே பறக்கணும் அது வழக்கமான பூஜையை அவன் செய்யறான். காலெல்லாம் மலையெல்லாம் தள்ளிவிட்டு பூஜை இந்த வாயில கொண்டு தண்ணியை ஊற்றி காட்டுப்பூ வச்சு பன்றி மாமிசத்தெல்லாம் நைவேத்தியம் பண்றான். இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தோன்னா அந்த சிவபெருமானுடைய லிங்கத்திலிருந்து ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வடிகிறது. அந்த ரத்தம் வடியிருப்பு உடனே ஓடி போய் பச்சை இலையை அரைச்சுன்னு அந்த சாரெல்லாம் போடுறான். அதுல அந்த கட்டுப்படாமல் ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கு. உடனே சிறிதும் எதுவும் நினைக்காம தன்னுடைய கண்ணை நோண்டி எடுத்து அந்த இடத்துல அப்பிடுறான். அந்த ரத்தம் வர்றது நின்று போயிடுது. ஆனா பக்கத்து கண்ணுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அந்த பக்கத்து கண்ணில் ரத்தம் வரணும், அதை பத்தி அவன் கவலையே பட்டுக்கல. அந்த பக்கத்து கண்ணுல இருந்து ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தம் வர்ற இடத்துல தன்னுடைய காலை வச்சுட்டு தன்னுடைய இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்து அந்த இடத்துல வைக்க போறப்போ சிவபெருமானை அவன் தடுத்தாட்கொள்றார். நீல் கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அருள் கொடுத்துரு. அதனாலதான் அந்த திண்ணன் கண்ணை சிவனுக்கே தானம் கொடுத்துருந்தா கண்ணப்ப நாயனார் ஆகிறார். முதல்ல கல்தானம் பண்ணவர் யாருன்னா இந்த கண்ணப்ப நாயனார் தான். எல்லாரும் செத்து போய் தான் கண்தானம் பண்ணுவோம். ஆனா இந்த கண்ணப்ப நாயனார் உயிரோடு இருக்கிறப்பயே தன்னை கண்ணை தானம் பண்றாரு. இத்தகைய சிறப்பு மிக்கவர் தான் இந்த கண்ணப்ப நாயனார். இதுதான் கண்ணப்ப நாயனுடைய ஒரு வரலாறு. அடுத்த நாயன்மார்ல வரலாறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.